ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குங்காஸ் ரெசிபீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இது மாம்பழ சீசன் இல்லையா? ஸோ மாம்பழத்தை வச்சு ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கேரட் புட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கேக் டின்னில் தான் வந்து புட்டிங் ரெசிபி பண்ண போகிறேன். அதை நான் நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆயில் நம்ம தடவி எடுக்கும்போது ஒட்டாமல் அப்படி வழுக்கிட்டு வரும். ஓரங்கள் எல்லாம் படுற மாதிரி நல்லா நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நான் 1/4 கப் சோள மாவு எடுத்துருக்கேன். அதே 1/4 கப் நான் தண்ணீர் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் இப்போ நல்லா நம்ம வந்து கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம புட்டிங் வந்து கட்டி கட்டியாக ஆயிரும். இப்போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இந்த புட்டிங்க்கு நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். இதோட பல்ப் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிடுறேன். இப்போ இந்த மாம்பழம் கூட நான் 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் இப்போ நல்லா நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வந்து அரைஞ்சிருக்கணும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நான் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இனிப்பு வந்து முற்றிலும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த 3ஐயும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலக்கும் போதே சுகர் வந்து இதில் டிசால்வ் ஆயிரும். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ரெசிபீஸ் வீடியோ வேணும் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச கலவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 1/4 கப் தண்ணீர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். தண்ணீருக்கு பதிலாக இதில் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். இப்போ இது அகைன் நல்லா வந்து நம்ம சைடெல்லாம் எடுத்து கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரணும். அது வரை நம்ம இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். இந்த மாம்பழ புட்டிங் வந்து எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்போ எப்படி பபிள்ஸாக வருதுன்னு. இன்னும் நமக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவு கொதி வந்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கலவையை ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா உடனே கட்டியாக பிடிச்சிரும். நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கட்டி தட்டின மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த கட்டியை வந்து நல்லா கரைச்சி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டு கலந்து விடணும். இப்போ அப்படியே கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நான் நெய் 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணும்போது அந்த அல்வா பதத்துக்கு நம்மளோட பேனில் ஒட்டாமல் அப்படி வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியுதா, அந்த பேனில் அப்படி ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வருது பாருங்கள். சைடெல்லாம் எடுத்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி எடுக்கும் போது அழகாக வந்து இப்படி வரும் ஒட்டாமல். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்ச கேக் டின்னில் இதை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எப்படி மடிஞ்சு அல்வா பதத்துக்கு விழுது பாருங்கள். இப்போ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 2 டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போயிடும். இந்த புட்டிங்கை மினிமம் 2 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் வச்சு கூட எடுத்துக்கலாம்.
இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கவிழ்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஒரு டேப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா நம்மளோட மாம்பழ புட்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட கன்சிஸ்டன்சி காட்டுறேன். வாவ், பார்த்தாலே அப்படி எச்சி ஊறுதா, சாப்பிட்ணும் போல் இருக்கா? செம்மையாக இருக்குங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டவே கூடாது. இதுவும் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பியூட்டிக்காக நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட்டை அப்படி மலை சாரல் மாதிரி தூவி விட்டுக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா அப்படி தூவி விட்டுட்டு 2 புதினா இலைகளை மேலே வச்சிடுறேன். ஃபைனலாக நம்மளோட புட்டிங் வந்து இப்படி தாங்க இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்காகவோ இல்லைனா கெஸ்ட் வந்துட்டாங்க உடனே அவங்களுக்கு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. உங்கள் கெஸ்ட் வந்து அசந்து போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி மறக்காமல் அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.